வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நேத்து நடந்த ஏசியா கப்ல இந்தியா ஒரு மிக எளிதான ஒரு வெற்றியை பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றிருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்தியன் டீம் ரொம்ப வலிமையான ஒரு டீம். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீமுக்கு வலிமை கிடையாது. ஒரு காலத்தில் ரிவர்ஸா இருந்தது. சுனில் கவாஸ்கர் கேப்டனா இருந்தபோது இம்ரான் கான் அந்த பக்கம் கேப்டனா இருந்தாரு. அந்நேரம் பெரும்பாலும் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்க. ஒரு அடி அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்தியாவை. அந்த ரொம்ப தோல்வியுற்று வந்த அன்னைக்கு இம்ரான் கானுடைய பர்த்டே. அப்ப சுனில் கவாஸ்கரோட டீம் அவரும் அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இம்ரான் கானுக்கு பர்த்டே கேக், ஒரு பெரிய கேக் அனுப்பி வாழ்த்து சொன்னாங்க. இது கிரிக்கெட் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். அது மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் தோல்வியுற்று இருந்தாலும் பாகிஸ்தானை தோற்கடித்த வெற்றி நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதே பொழுது அது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க கூடாது. இன்னைக்கு பாகிஸ்தான் கூட விளையாண்டுக்கலாமா அப்படின்னே ஒரு கேள்வி வந்திருக்கு. காங்கிரஸும் அந்த கேள்வி இன்னைக்கு கேட்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் கேட்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் இந்த கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா காங்கிரஸ் துவக்கத்திலிருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்முடைய பிரச்சனையெல்லாம் பாகிஸ்தானை ஆள்பவர்களுடன் தான், பாகிஸ்தான் மக்களுடன் இல்லை. அதுதான் நாட்டுடைய கொள்கையாகவும் இருந்தது, நம்முடைய வெளியுறவு கொள்கையாகவும் அதுதான் இருந்தது. ஆனால் இவங்க பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இங்க பகல்காமில் நமக்கு தொந்தரவு வந்ததா, உன் தண்ணியை நிப்பாட்டிடுவேன். தண்ணி நிப்பாட்டினா அவங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காதுங்கிறது மட்டும் இல்ல, குடி தண்ணீர் கிடைக்காது பாகிஸ்தான் மக்களுக்கு. தெரிஞ்சுதான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுல மக்களுக்கு பல பேருக்கு ஒரு கிளர்ச்சி, ஒரு ஆனந்தம். சரிதான், தண்ணியை நிப்பாட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படிலாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிரம்மபுத்திரா என்று திபத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பிரம்மபுத்திரா அஸ்ஸாம் வழியாக நம்முடைய நாட்டின் வளத்திற்கு, பயிர்களின் வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக நார்த் ஈஸ்ட் இந்தியால, ஈஸ்ட் இந்தியால இருக்கு. அந்த பிரம்மபுத்திரா பாருங்க, எல்லா நதிகளுக்கும் பேர் பெண்கள் பேர் தான் வச்சிருப்பாங்க. கோதாவரி, சிந்து, அதுக்கப்புறம் காவேரி, கங்கை அப்படின்னு பெண்கள் பேர் தான் வைப்பாங்க. ஆனா அந்த நதிக்கு மட்டும் பிரம்மனுடைய புத்திரன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மபுத்திரான்னு வச்சது காரணம், அது அப்படிப்பட்ட ஆவேசமான, ஆக்ரோஷமான ஒரு நதி. ஒவ்வொரு வருஷமும் மான்சூன் பீரியட்ல அஸ்ஸாம்ல வெள்ளம்னு சொல்லி செய்தி வரும். ஒரு காலத்துல அப்படி தமிழ்நாடு, சோழ நாட்டுல இருந்தது புனல் நாடு அப்படின்னு அந்த நாடுக்கு பேர் இருந்தது. புனல் நாடுனா வெள்ள நாடு. ஏன்னா மான்சூன் சமயத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப கரிகாலன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் அந்த புனல் நாடு இந்த நாடம் வளநாடுன்னு நீர்நிலைகளை அமைத்து நீரின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தியதன் காரணமாக கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார். சரி, அது ஒரு பொறுக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இவங்க பிரம்மபுத்திரால பெரிய அணை கட்ட போறாரு சீனான்னு சொல்லி நமக்கு செய்தி வருது. நம்ம அதை எதிர்ப்போமா இல்லையா? நமக்கு எதிரானதுன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்ப சீனா அது நம்ம எதிரி நாடு தானே, அதனால அவங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்குவோம். ஆனா இப்படியா பண்றது? இவங்க பண்றது சரியா? எங்களுடைய மக்களுடைய வேளாண்மை தேவைகளை கம்ப்ளீட்டா ஒரு எது வேளாண்மை நிலமா இருக்கிறதோ அதை பாலைநிலம் ஆக்கிடுவாங்க போலயே அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயம் முறையிடுவோம்ல. அதே மாதிரிதான் பாகிஸ்தான் மக்களுக்கும் முறையிடுவதற்கு உரிமை உண்டு. நம்முடைய சண்டையெல்லாம் பாகிஸ்தானை ஆளும் தரங்கெட்ட சில அரசியல்வாதிகளால், அவர்களுடன் நாம் மோத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், மோதுவோம். ஆனால் பாகிஸ்தான் மக்களுடன் இல்லை. இவங்க இது மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்னு ஒண்ணு இந்த அரசு பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீ தான் பாகிஸ்தானே சரியில்லைன்னு சொன்ன, பகல்காம்ல இத்தனை பேர் போட்டு தள்ளினாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த நாட்டு கூட போய் கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க. இந்த சூழ்நிலையை உருவாக்குனது இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தான். இது ரொம்ப தவறான ஒரு மனப்போக்கை, ஒரு மனப்பாங்கினை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அண்டை நாடான பாகிஸ்தான் நம்மிடம் வாலாட்டினால் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம். சாதாரண பதிலடி, மரண பதிலடி கொடுப்போம். ஆனால் கொடுக்கும் ஒவ்வொரு சமயமும் நாம் மனதில் எண்ணிக்கொள்வோம், என்னுடைய சகோதரர்களை எனக்கு எதிராக ஏவி விடுகிறது இந்த பாகிஸ்தானிய அரசு. இறுதியாக சகோதரர்களாக ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு புலவனை உருவாக்கிய தமிழ்நாடு என்ற மாநிலம் இந்தியா என்ற நாட்டின் கீழ் இருக்கிறது. இந்தியா நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறந்த தத்துவங்களை கொடுத்தவர்கள் இந்திய நாட்டில் இன்று வாழ்கின்ற இந்திய நாட்டின் பழங்குடி மக்கள். அதனால அந்த தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த பாரதிய ஜனதா கட்சி வெறுப்புணர்வை தூண்டாமல் இருந்தால் அது இந்தியாவிற்கும் உலகிற்கும் செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று கூறி இந்த நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.